ஹே ஹாய்டா! இன்னைக்கு 7 பீட்ஸ் டூ ஹார்ட் அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்போ தான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். விஜயோட அண்ணா உங்ககிட்ட ஃபோன் பேசியிருப்பான். நீங்களும் பேசியிருந்திருப்பீங்க. ஆனால் அது ஆரம்க்கு பிடிச்சிருக்காது. விஜய் உங்களை பார்த்துட்டு என் அண்ணாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓயன். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு ஆரம் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். ஹே விஜி, நீ என்ன பேசுகிற? அவர் உனக்கு அண்ணனா எனக்கும் அண்ணன் தானே? அப்போ தான் ஆரம்க்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஆனால் விஜி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அவன் இங்கே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஆரம்ப பார்க்க அவன் முகத்தில் அப்படியே பொறாமை, கோபம், போட்டி எல்லாமே ஒன்றா கலந்து தெரியுது. ஆஹா, நான் நினச்ச மாதிரியே உங்கள் 2 பேருக்கும் ஏதோ இருக்குது. இருங்க, உங்களை இப்போது என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு. ஒயன், உனக்கு பசங்க நல்ல உயரமா, டஸ்கி ஸ்கின் கலரில் லைட்டாக ட்ரிம் பண்ண தாடி, அப்புறம் மீசை உதாரணத்துக்கு கிரேக்க வீரன் மாதிரி இருந்தால் பிடிக்கும் தானே அப்படிங்கிறா. உங்களுக்கு முதல்ல சொன்னது எதுவுமே மனசில் படவே இல்லை. ஆனால் அவள் கடைசியாக சொன்ன அந்த கிரேக்க வீரன் அது மட்டும் மண்டைக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி அப்படியே நிற்கிது. நீங்கள் ஆரம்ப பார்த்துட்டே, ஆமாம்மா, எனக்கு கிரேக்கு சிலை ரொம்ப பிடிக்கும். ஒயன், என்னோட அண்ணன் கூட அப்படி தான் இருப்பான். உங்களுக்கு இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே முழிக்க ஆரம்க்கு அப்படியே பிபி அதிகமாகிட்டே போகுது. ஆரமோட ஃபேஸ் அப்படியே காண்டாகிறத வி பார்க்குறான். விஜிக்கிட்ட, ஏய் பேசாத சும்மாரி அப்படின்னு அவன் அப்படியே கையை காட்ட அவள் நிறுத்தவே மாட்டேங்கிறா. அப்படியே பேசிக்கிட்டே தான் போகிறா. எழுந்துட்டு, நான் போய் கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிச்சனுக்கு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம், விஜி எனக்கு கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கூட. இந்த வரேன் வி, நீங்கள் இங்கே பேசிக்கிட்டே இருங்க, நான் கொஞ்சம் வாட்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவளுமே கிச்சனுக்கு போயிடுறான். அவள் கிச்சனுக்கு போனவுடனே அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு, ஏ விஜி, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கண்டதையும் பேசி ஆரம்ப டென்ஷன் பண்ணுற? ஐயோ, உங்களுக்கு புரியலையா? அவங்க 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, ஆனால் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே விட்டுட்டோன்னா அவங்க 2 பேருமே சொல்லாமலே இருந்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லித்தான் அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும். அதோட நானும் என்னோட அண்ணாக்கு ஒயனை பிடிச்சிருக்குன்னெலாம் பொய்யும் ஒன்றும் சொல்லலை. அவனுக்கு நிஜமாவே ஒயனை பிடிச்சிருக்கு. ஒயனை பார்க்க தான் அவன் அது இதுன்னு ஏதோ காரணம் சொல்லிட்டு சும்மா இங்கே வரான். அதோட அவன் ரொம்பவே நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸமாக தான் இருப்பான். விஜி, என்ன நீ உன்னோட அண்ணாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற? அப்போது ஆரம்யா, அவன் அப்படியே கவலையாக கேட்குற. ஒருத்தவங்கள லவ் பண்ணுறது பெருசு இல்லை, அதை லவ் தான் ஒத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும். லவ்வுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம்ப்பா. காலம் கடந்து லவ்வை சொன்னால் அப்புறம் அந்த காதல் கை கொடுங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு அவ சொல்லி முடிக்க வீக்கும் அவ சொன்னது சரிதாங்கிற மாதிரி தோணுது. 2 பேருமே பேசி முடிச்சுட்டு ஹாலில் வந்து பார்க்குறாங்க. நீங்களும் ஆரம்பம் எதுவுமே பேசலை, ரொம்பவே சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். ஜேகே பக்கத்தில் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கான். தயாங், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே ஜேகேவை எழுப்புறான். வியும், விஜி ஈவினிங் நம்ம பார்க்கலாம். சரி, நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஜேகே தூக்கத்துலேருந்து எழுந்து, பாய் விஜி. நூனா பாய், நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஆரம் எதுவுமே சொல்லலை. அவன் அப்படியே போகிறான். ஆனால் உங்களுக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் போகிறது ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்பி உங்களை பார்த்துட்டு, ஒயன், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, வந்து அப்படின்னு அவன் அப்படியே ஹேரில் கை வச்சுட்டு கோதிட்டே, ஈவினிங் பார்க்கலாம் பாய். அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகிறான். உங்களுக்கு நம்பவே முடியல. இவன் சிரிச்சிட்டு போகிறதா என்ன பார்த்து? அதுவும் நீங்கள் உங்களுக்கு ஹாப்பி தாங்கலை. அப்படி ஓடி போய் கட்டில் பொத்துன்னு விழுந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லோவை எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா புரள்றீங்க. அச்சோ, என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டான். ஐயோ, எவ்வளோ க்யூட்டாக இருந்தான் தெரியுமா? ஆனால் இவன் சிரிக்கவே மாட்டான். இப்போ பாரு, அழகாக டிம்பிள் வருது, செம்ம க்யூட்டாக இருந்தான். அச்சோ, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அதையே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே ஈவினிங் ஆகிடுது. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் பெட்டு மேலே போட்டு, இப்போது என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம்?
ம். எப்ப பார்த்தாலும் ஒரே குர்தா தான் போடுறோம். ஆ இப்போ வேற எதனா போடுவோமே இன்னைக்கு மட்டுமாவது. என்ன போடலாம்? சாரி கட்டிக்கலாமா? ம்ஹ்ம். சாரி வேண்டாம். வேற ஏதாவது விஜி பார்த்துட்டு, "ஏய் ஒயன் என்கிட்ட லாங் ட்ரெஸ் இருக்கு. அது ஓகேவான்னு பாரு." அவ ஒரு 4, 5 ட்ரெஸ் எடுத்து காட்டுறா. நீங்க அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு, அதுல ஒரு ரெட் கலர் பிளைனா ஒரு ட்ரெஸ்ஸ சூஸ் பண்ணிக்கிறீங்க. இதுவும் நல்லா தாண்டி இருக்கு. நீ இதையே போட்டுக்கோ. சீக்கிரம் ரெடி ஆகு. நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன்." அப்படின்னு விஜியும் கிளம்பிட்டா. விஜி பிளாக் கலர் முட்டி வரை தெரியிற மாரி ஒரு ஃப்ராக் ஒண்ணு போட்டிருக்கா. அவ ஃப்ரீ ஹேர விட்டுட்டு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாரியே இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு, ஆ முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பார்க்கவே அப்படியே டோட்டலா வேற மாரி இருக்கா. விஜியோட அவுட்ஃபிட் இந்த மேல பிக்ல இருக்கிற மாரி தான்டா. சேம் இதே மாதிரி. பார்த்துக்கோங்க. அவள பார்த்தா யாருமே சவுத் இண்டியன் சொல்லவே மாட்டாங்க. அவளோட ஸ்கின் கலர், அவளோட ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்தா கொரியன்ஸ் மாரியே இருக்கு. அவ அங்கேருந்து கிளம்பி, "ஒயன் என்ன பண்ற? டைம் ஆயிடுச்சு. வா சீக்கிரமா." "ஆ, ஆ. இதோ, இதோ ஒரு நிமிஷம். நான் வந்துட்டேன்." "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவ ரூம்குள்ள வர 2 பேருமே ஒரே நேரத்துல பார்த்துட்டு, "வாவ்! பியூட்டிஃபுல்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஜய பார்த்துட்டு, "விஜி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப குடுத்து வச்சவரு." அப்படின்னு நீங்க அப்படியே ஸ்மைல் பண்றீங்க. "தேங்க்ஸ் ஒயன்." தாரா அவங்கள ஃபுல்லா ஸ்கேன் பண்றா. தலையிலேருந்து கால் வர. உங்களுக்கு நீளமான முடி இல்லையா? ஸோ நீங்க எப்போதும் மாரி பின்னெல்லாம் போடாம, இன்னைக்கு லூஸ் ஹேர் விட்டு, அத அழகா போட்டிருக்கீங்க. உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு சின்னதா ஒரு பொட்டு ஒண்ணு வச்சிருக்கீங்க. கழுத்துல, கையிலலாம் உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாரியே ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க. உங்க ட்ரெஸ்ஸ அப்படியே உங்களுக்கு தச்சது மாரி இருக்கு. ரொம்ப கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. பட் அதில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா, உங்க நெக் மட்டும் கொஞ்சம் லைட்டா அப்படியே கீழ இறங்கியிருக்கு. நீங்க கீழ குனிஞ்சா லைட்டா செஸ்ட் தெரியிற மாரி தான் இருக்கு. ஸோ, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறீங்க. உங்களோட அவுட்ஃபிட் இந்த மேல பிக்கு குடுத்துருக்கேனே, இதே தான்டா. இது மாரி தான் நீங்க இருப்பீங்க. விஜி உங்கள பார்த்துட்டு, "ஒயன், நீ இந்த மாரி ட்ரெஸ்ஸு ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போயிருக்கியா?" ம். இல்லையே விஜி. ஏன்? இல்ல, இல்ல. சும்மா கேட்டேன். விஜி அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல, "ஆரம், இன்னைக்கு உனக்கு இருக்கு. நீ இன்னைக்கு ரொம்ப பாவம். இன்னைக்கு கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவ. இன்னைக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றேன் பாரு." அப்படின்னு அவ திங்க் பண்ணிக்கிட்டே நிக்க, நீங்க, "விஜி, இங்க பாரேன். கழுத்து ரொம்ப இறுக்கமா இருக்க மாரி இருக்கு. கீழ குனிஞ்சா எல்லாம் தெரியும் போலயே. நான் வேணா வேற ட்ரெஸ் வியர் பண்ணவா?" "அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதுவே நல்லா தான் இருக்கு. நம்ம போய் சாப்பிட்டு வர போகிறோம். நீ கொஞ்சம் நேரம் குனியாம இரு. சரி வா வா நம்ம போகலாம். லேட் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு விஜி உங்களை இழுத்துட்டு போறா. நீங்கள் 2 பேருமே டாக்ஸியில் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. அங்கே உள்ளே போனோடனே உங்கள் 2 பேரையும் வெயிட்டேஸ் இருக்கிற ஃப்ளோருக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒருத்தவன் ரெடியாக இருக்கா. உங்களை பார்த்தோன்னே அவனும் லிஃப்ட்டில் அழைச்சிட்டு போகிறான். நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே போய் அதை க்ளோஸ் பண்ணுறப்ப 2 கை வந்து ஸ்டாப் பண்ணுது. நீங்க யாருன்னு பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்துட்டு ஒரு 30 இருக்கும். ஒரு 2 பேர் லிஃப்ட்டுக்குள்ள வராங்க. அவங்கள பார்க்கும்போதே நல்லா ரிச் பெர்சன் மாரி இருக்கு. அதுல ஒருத்தன் உங்களையே நல்லா பார்த்துட்டு இருக்கான். விஜி அவள லேசா முறைக்கவும் அவன் திரும்பிக்கிறான். இருந்தாலும் அவனால உங்கள பார்க்காம இருக்கவே முடியல. உங்களோட இந்த ஸ்மெல், உங்களோட ட்ரெஸ்ஸு, உங்களோட மேக்கப் இல்லாத இந்த ஃபேஸு, டஸ்கி ஸ்கின், அப்புறம் உங்களோட இந்த ஸ்ட்ரக்சரான பாடி, இது எல்லாமே அவனுக்கு ஒரு மாரியா போதை ஏறுது. அவன் என்ன மாரி பார்க்குறாங்கிறது உங்களுக்குமே தெரியுது. நீங்க விஜியோட கைய லைட்டா சொரண்டுறீங்க. அவளுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவ, ஐயோ! ஆறு மனசுல உள்ள காதல வெளியில கொண்டு வரணும்னு தேவையில்லாம ஒயனுக்கு நம்மளே பிரச்சனைய உண்டு பண்ணிட்டோமோ! அப்படின்னு அவ கொஞ்சம் பயந்தா மாதிரியே நிக்கிறா. ஆனா, அத உங்ககிட்ட காட்டிக்காம, "ஒயன் பயப்படாத. நீ டிஃப்ரெண்ட்டா ட்ரெஸ் போட்டிருக்க. அதோட நீ இந்த ஊரும் இல்லையே. அதான் வித்தியாசமா உன்ன பார்க்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு உங்கள சொல்லி ஏதோ சமாளிக்கிறா. சமாளிச்சுட்டு அவளே திங்க் பண்ணி பார்க்குறா. இந்த இந்த லிஃப்ட்ட விட்டு நம்ம வெளில போயிட்டோன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க எல்லாருமே நம்மள பார்த்துப்பாங்க. அதுவரைக்கும் தான் இன்னும் ஃப்ளோரும் வரப்போது. அப்படின்ட்டு அவ நிக்க, அப்போ உங்க பக்கத்துல இருக்கிறவன் உங்கள பத்தி எப்படியாவது தெரிஞ்சுக்கணுன்ட்டு உங்கள பார்த்துட்டு, "ஹலோ, நான் கிம் ஹா சூங் எஸ்எஸ் குரூப் சேர்மன். இது என்னோட பிசினஸ் கார்ட்." அப்படின்னு ஒரு கார்ட நீட்டுறான். நீங்க இத இப்போ வாங்கலாமா? வேணாமா? அப்படின்னு தெரியாம விஜய பார்க்க,
விஜயும் அவனை பார்க்குறா. அதுக்குள்ள மேம் உங்கள் ஃப்ளோர் வந்துருச்சு. நீங்கள் 2 பேருமே அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு லிஃப்ட்டை விட்டு வெளில வந்துடுறீங்க. ஆனால் அவன் விடாமல் உங்கள்கிட்ட ஹலோ மேம் உங்கள் நேமாவது சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு அவன் பின்னாடியே வரான். நீங்கள் 2 பேரும் பயந்து போய் பக்கத்தில் உள்ள வாஷ்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. உள்ள மேனேஜர் சூஜன் நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அவங்கள பார்த்தோன்னே ஒரு விஷ் பண்ணுறீங்க ஸ்மைல் பண்ணிட்டே. அவங்களும் உங்களை பார்த்துட்டு என்ன இன்னைக்கு 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்ன ஸ்பெஷல்? ஐயோ மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒயன் நீங்கள் பேசிக்கிட்டே இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்கள் மேனேஜர் பார்த்துட்டு மேம் அப்புறம் சிஓ சார் கூட டின்னர் டேட் எப்படி போச்சு? ம் ரொம்ப நல்லா போச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் ஒயன். என் மனசுக்கு பிடிச்சவங்க எனக்கு கிடைக்க போகிறாங்க. தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ். உன்னால தான் இது சாத்தியம். மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு உங்களை நிஜமாவே பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் சொன்னதும் உடனே ஒத்துக்கிட்டாரு. ஓகே ஒயன் வா போகலாம். மேம் விஜய் வந்துட்டோம் போகலாம். விஜய் வரவும் 3 பேருமே சேர்ந்து வெளில போகிறீங்க. அங்கே ஹாஜு அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை பார்க்கவுமே உங்கள் 2 பேருக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனாலும் பயத்தை வெளியில் காட்டிக்காம சரி அவங்ககிட்ட என்னன்னு கேட்டுடலான்ட்டு விஜய் கொஞ்சம் முன்னாடி போகிறா. அதுக்குள்ளே ஜென்ஸ் வாஷ்ரூம் அந்த பக்கம் இருக்குது. இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு சூஜன் கேட்க அது ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போகும்போது பார்த்தேன், அதான் நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிற. நீ சொல்கிறதுல எதுவும் நம்புற மாதிரி தெரியலையே, நீ வேற யாருக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? லேடிஸ் வாஷ்ரூம் முன்னாடி நீ எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நீ ஒருத்தையே போதும் போலருக்கு என்னை ப்ளே பாய்னு ட்ரீட் பண்ண அப்படின்னு அவன் சொல்ல, அவன் பேசும்போதே அவனோட ஐஸ் அடிக்கடி உங்கள் பக்கம் தான் வருது. அதையும் சூஜன் கவனிச்சுட்டு ஓ இவனுக்கு ஒயனை இப்போ பார்க்கணும் போல அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு அவன் அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் வீக்குன்ட்டு அதனாலேயே அவன் எதனா பண்ணிடுவான் உங்கள் 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் 2 பேரையுமே அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒயன், இது விஜய். இவங்க 2 பேருமே என் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதோட உன்னோட வேலையெல்லாம் ஒயன்கிட்ட காட்டலாம்னு கனவுல கூட நினைக்காத. மிஸ்டர் லீ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அப்புறம் நீ இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடுவேன், புரிஞ்சுதா? ஏதோ நீ என் ஃப்ரெண்டுன்னு அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். அப்புறம் உன்னோட இஷ்டம். அவனும் பார்க்குறான். என்ன தான் அவன் பணக்காரனாக இருந்தாலும் மிஸ்டர் லீ கூட பார்க்கும்போது அவன் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கம்மி தான். அதனால வேறு வழி இல்லாமல் இப்போ எதுவும் பிரச்சனை வேணாம் அப்படின்னு அவன் முடிவெடுத்துட்டு நான் ஒன்றுமே பண்ணல, ஏன் பேசக்கூட இல்லை, வேணா அவங்கக்கிட்டே கேளு. அந்த பயம் இருக்கட்டும். சரி உன்னோட கிளைண்ட் வெயிட் பண்ணுவாங்க, நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ண. ஏன் இங்கே என்னடா பண்ணுற? உனக்கு எவ்வளோ நேரமாக கால் பண்ணுறேன், கால் கூட அட்டன் பண்ணாமல் என்ன பண்ணுற அப்படின்னு சிஓ கேட்டுக்கிட்டே அவர் சுற்றியும் பார்க்க அங்கே ஹாஜுன் பார்த்துட்டு ஹலோ மிஸ்டர் லீ, நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சூஜனை பார்த்துட்டு ஆமாம் தானே சூஜன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சிஓ பார்த்துட்டு ஜூன் என்ன இங்கே அப்படின்னு அவரு கேட்க இங்கே ஒரு கிளைண்ட் கூட மீட்டிங். ஓ ஓகே ஓகே நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சிஓ வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. அவன் அப்படியே உங்கள் 2 பேரையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு எனக்கு இது நாளைக்குள்ளே தெரிஞ்சே ஆகணும். அவனோட செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் பற்றி விசாரிக்க சொல்கிறான். நீங்கள் பார்ட்டி நடக்கிற ரூம்குள்ளே போகவும் அது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பக்கம் பெரிய டைனிங் டேபிள், அதில் எப்படியும் ஒரு 20 மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்லாம். ஒரு பக்கம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு பக்கம் சில கேம்ஸு. பார்க்கவே அப்படியே பணக்காரங்க தான் அங்கே வந்துட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேருமே உள்ள வர அங்கே மற்றவங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் குரூப்புமே வந்திருக்காங்க. விஜய் வி கிட்ட பேச போயிட்டா. விஜயை பார்த்த வி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். விஜய் அவன் ஃபேஸ்க்கு முன்னாடி கையை கொண்டு போயிட்டு வி என்னாச்சு இங்கே பாருங்க. இவ்வளோ அழகாக இருந்தா நான் என்ன பண்ணுவேன், அதுவும் இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும்போது நான் பாவம் இல்லையா அப்படின்னு அவன் ஒரே சின்ன பிள்ளை மாதிரி அவன் விஜய்கிட்ட கேட்க விஜய்க்கு அவனை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் போல இருக்குது. நீயும் இவ்வளோ க்யூட்டாக இருந்தா
நானும் பாவம் இல்லையா அப்படின்னு விஜயும் சொல்ல, இதே போல் மாறி மாறி 2 பேருமே அங்கே கொஞ்சிட்டு நிற்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் இங்கே சிஓ பக்கத்தில் போய் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஆரம்ப தான் தேடுறீங்க. சிஓ சார் பார்த்துட்டு, எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். எல்லாருமே டைனிங் டேபிள் கிட்டக்கு வந்து உட்காடுறாங்க. சூஜின் சிஓ சார் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. உங்கள் பக்கத்தில் விஜய் வந்து உட்கார போக அதுக்குள்ளே ஜேகே வந்துட்டு, நகருங்க, நான் தான் எங்கள் நூனா பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்னு அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான். விஜயும் வியும் பக்கத்தில் உள்ள சீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. கேர்ள்ஸ் குரூப்பும் வந்து உட்காடுறாங்க. அப்போ தான் ஃபோன் பேசிட்டு ஆரம் உள்ள வரான். அப்படியே உங்களை பார்க்குறான். ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். ஆரம், என்னாச்சு, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லவும் தான் ஸ்டாச்சுக்கு உயிர் வந்த மாதிரி அவன் உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் வந்து உட்காடுறான். அவனோட மூளை, எல்லாருமே இருக்காங்க, அவளை பார்க்காத அப்படின்றது. ஆனால் அவனோட கண்ணு எதையும் கேட்குற நிலையிலே இல்லை. கண்ணு நொடிக்க ஒரு முறை உங்களை தான் அப்படியே தொட்டு தழுவுது. ஆரம் எங்கே பார்க்குறாங்கிறத யாக்ஷி பார்த்துட்டு அவள் கொலை வெறியில் இருக்கா. அது தெரியாமல் அவளோட ஃப்ரெண்டு யூனா அவகிட்ட, அங்கே பாரேன், அவளோட ட்ரெஸ்ஸு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு, ஆனாலும் அவளுக்கு இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, அவள் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு, போய் அவகிட்ட இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்றா. ஐயையோ, நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்ல வரல, அங்கே பாரேன் ஆரம் அவளை எப்படி பார்க்குறான்னு. அவள் அப்படியே சொல்லி கடுப்பேத்த யாக்ஷி உங்களை என்ன பண்ணலான்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் அப்போ தான் ஆரம்ப பார்க்குறீங்க. எப்போதும் போல் ஆளை மயக்கிற அழகு, அதுவும் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டில் ரொம்ப அழகாக இருக்கான். அதுவும் அவனோட அந்த டிம்பிளோட அந்த ஸ்மைல் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது. நீங்கள் இப்படி அவனை பார்த்து சைட் அடிக்க அவனும் யதார்த்தமாக உங்களை பார்க்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அவன்கிட்ட லைட்டாக அப்படியே விஷ் பண்ணிவிட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஒயன், உனக்கு என்ன ஃபுட்டு வேணும் ஆர்டர் பண்ணுடா அப்படின்ட்டு சிஓ சார் சொல்கிறாரு. எனக்கு நூடுல்ஸ் மட்டும் போதும்ண்ணா. ஒயன், இங்கே எல்லா ஏசியன் ஃபுட்டுமே கிடைக்கும்டா, அதோட உன்னோட ஃபேவரட் பிரியாணி கூட இங்கே கிடைக்கும், மெனு கார்டை எடுத்து பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ வாவ், அப்படியா அப்படின்னு நீங்கள் மெனு கார்டை பார்த்துட்டு முழுசாக சந்திரமுகியாகவே மாறிட்டீங்க. ஃபுட்டு ஆர்டர் எடுக்க வந்த ஸ்டாப் உங்களை பார்த்துட்டு, மேம் உங்களுக்கு நூடுல்ஸ், சார் உங்களுக்கு என்ன அப்படின்னு ஜேகே பக்கம் திரும்ப, நீங்கள் அவரை பார்த்துட்டு, சார் 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 ஒரு நிமிஷம், நூடுல்ஸ் கேன்சல். இப்போது நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ஹால்ஃப் தந்தூரி, பெப்பர் சிக்கன் அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போக ஜேகே உங்களை பார்த்துட்டு, நூனா சீ ஃபுட்டை விட்டுட்டியே அவன் கிண்டலாக கேட்க, நீங்கள் எனக்கு சீ ஃபுட்டு பிடிக்காது, பட் ப்ரான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நூனா, ஆரம்க்கு கூட சீ ஃபுட் பிடிக்காது தான், பட் ப்ரான் ரொம்ப பிடிக்கும். எப்படி நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்க்க அவனும் உங்களை தான் ஷாக்காக பார்க்குறான். அப்புறம் குட்டி, சீ ஃபுட்டை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இல்லைன்னா நான் ப்ரானை மறந்தே போயிருப்பேன். எனக்கு ஒரு பிளேட் ப்ரான் மசாலா, அப்புறம் மட்டன் சூப். இந்த மட்டன் சூப் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் நல்லா பசி எடுக்கும், எல்லாத்தையும் நல்லா சாப்பிட முடியும். இப்போதைக்கு எனக்கு இது போதும், நீங்கள் போய் மற்றவங்களுக்கு ஆர்டர் எடுங்க, பாவம் அவங்களுக்கு பசிக்கும்ல. மீதி நான் அப்புறமா ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்க மற்றவங்க எல்லாருமே உங்களை ஆன்னு பார்க்குறாங்க. ஆரம்புக்கு நீங்கள் எந்த ஒரு சீனுமே போடாமல் இப்படி வெளிப்படையாக வெக்கப்படாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட யோசிக்காமல் நீங்களாம் இருக்கிறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நூனா, உன்னை பார்த்தா நீ இவ்வளோ சாப்பிட்ற மாதிரியே தெரியல அப்படின்னு ஜேகே கேட்க, எனக்கு உங்கள் ஊர் ஃபுட்டு டேஸ்ட் பிடிக்கல, அதான் எப்போதும் ஏதோ சாப்பிட்ணுன்னு சாப்பிட்ற. என்ன சொல்கிற நூனா? ஐயோ குக்கி, உங்கள் ஊர் ஃபுட்டு டேஸ்ட் எனக்கு பழக்கம் இல்லைல்ல, அதுக்காக உங்கள் ஃபுட்டு நல்லா இல்லைன்னா அர்த்தம் இல்லை, என்னோட டேஸ்ட்டுக்கு செட் ஆகலை, அவ்வளோதான். எங்கள் ஊர் ஃபுட்டை நீ சாப்பிட்டா கூட இது என்ன இவ்வளோ காரமாக இருக்குது இப்படி இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது போல தான் எங்கள் ஊர் ஃபுட்டை நான் பயங்கரமாக சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சூப்புமே வந்துடுச்சு. அடுத்தடுத்தது ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாருமே வருது, எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. விஜி யாராவது பார்க்குறாங்களான்னு பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டு அவளோட பிளேட்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி எடுத்து வி பிளேட்டில் வச்சுட்டு வியை ஆர்வமாக பார்க்குறா. வியும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு,
வாவ்! செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு விஜய்க்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டுலேருந்து பிரியாணியும் கொஞ்சோண்டு சிக்கனையும் எடுத்து வச்சுட்டு சிஓ சாருக்கு எடுத்து கொடுக்குறீங்க. அவருமே எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மற்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு சிஓ மேலே உள்ள அக்கறையை பார்த்துட்டு சூஜனும் லைட்டாக உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறா. அதை பார்த்துட்டு இருந்த ஆரம் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. பொதுவாக நம்ம நேசிக்கிறவங்க நம்ம முன்னாடியே மற்றவங்க மேலே அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்தால் பொறாம தானே வரும், ப்ளஸ் கோபமும் வரும். அப்படி பார்க்க போனால் இவங்களுக்கு இப்போது கோபம் தானே வரணும். ஆனால் ஏன் இவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஓகேடா, பாய். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.